எலும்புக்கூடு தானே. ம். எலும்புக்கூடுக்கு இவ்வளோ பவர் இருக்குது. நேரம் உடஞ்சி வந்துருக்கும். வெட்டவே முடியல. ஸ்ட்ராங் பாடியா இருக்க மாட்டோம். தப்பிப்பாரா? அவ்வளோதான் வெட்டியாச்சு. அவர் செத்துட்டாரா? செத்துட்டா கதை வராது. இந்த உயிரோட தான் இருக்கு. மோனேவா போமாங்கிட்டு போடு, அடுப்புல போடு. ஓடுறல அந்த அம்மாவுக்கு ஒரு இது மாதிரி. போடு. வீட்டே கொளுத்தி விட்டு ரெண்டிச்சான். இதுக்கு மேலே வீடு இருந்தா என்ன, வீடு இல்லைன்னா போகிட்டு. அவ்வளோதான். 2 காலம் எரிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்போ அவர் என்னானாரு? மகனுக்காக இந்த அம்மா அந்த ரூம்ல எல்லாமே பண்ணி வச்சுக்க மாட்டேங்குது. மகன் இறங்கி போயிட்டாருன்னா அந்த அம்மா காடு காய்ச்சி வச்சுக்கிட்டு. இந்த அம்மா இங்கே செத்து இறந்துருமா? அதனால தெரில. இதெல்லாம் எப்பயோ பண்ணிருக்க வேண்டியது. சும்மா இல்லாம அவரை வச்சுக்கிட்டு. சில பேருக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். இந்த ஃபீல் அவங்களுக்கு உயிரோட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கே தெரியும் நம்ம செய்யற முட்டாள்தனம்னு. ஆனாலும் அது நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துருக்கோம்ல, இறந்த ஒய்ஃப் வந்து பெட்லயே ரொம்ப நாளா வச்சுட்டு பார்த்துருந்தாங்க அப்படிங்கிறது. அவங்களால ஏத்துக்க முடியல. நைஸ் டச். அந்த அம்மா அவ்வளோ பண்ணியும் அது அவங்க வேணுங்கன்னு அவருக்கு அது புரிஞ்சுதுல. அந்த அம்மா வேணும்னு பண்ணல, மகனோட பாசத்தினால அது தெரியுது. அப்போ ட்ரெய்லரில் வந்து அந்த பொண்ணு நடந்து போன மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுமா அவங்க வீட்லயே. அவன் தங்கியிருந்தாலும் வீட்டில் அதில் கிச்சனில் அவன் தரையில் படுத்து கிடக்கிற மாதிரி அந்த பொண்ணு நடந்து போன மாதிரி இருந்துச்சு.